புதிய மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். இருடி, இன்னைக்கு நான் உன்னை படுத்துற போட்ட பாரு. நேரா சினிமாக்கு கூட்டிட்டு போவேன். அப்புறம் பெரிய மாலு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் உன்னை வீட்டில் கொண்டு விடுவேன். பார்த்துட்டே இரு. என்னை விட்டுட்டு போனல நீ. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி அவளை அழகு பார்க்கணும். எத்தனை நாள் ஆசை. அழகி இருடி என் பொண்டாட்டி. உன்னை தேடி தான் வந்துகிட்டு இருக்கேன். ரோஹித், ரோஹித். செல்வா, இன்னைக்கு ஆபீஸ் கம்பெனி மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவும் வேண்டாம். நான் இன்னைக்கு யாரையும் பாக்குறதா இல்ல. நான் பாத்துக்கிறேன் செல்வா. யாராவது ஏதாவது கேட்டா? செல்வா வெளியூருக்கு போயிருக்கான். சரி, நான் கிளம்புறேன். ஓகே செல்வா. ராஜகிரியம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, அத்தை கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இது செல்வாக்கு பொண்ணு பார்க்க போன அவங்க தானா? ராஜகிரியம்மா யாருன்னு தெரியுதா? நீங்க உங்க வீட்டுக்கு வேணும்னு அடம் முடிச்சு கேட்டீங்க. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை பாத்துக்கங்க. என் காதுக்கு அப்படி இப்படின்னு வந்தனால கொஞ்சம் பயந்துட்டேன் பாத்துக்கங்க. ஒத்த பிள்ளை பெத்து வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயம் கொடுத்து போச்சு. அதெல்லாம் தப்புன்னு நல்லா உணர்ந்துட்டேன் பாத்துக்கங்க. இவ அப்பாதான், உனக்கு அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நல்ல குடும்ப துப்பை இப்படி விட்டுட்டேனே ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா பாத்துக்கங்க. அப்புறம் நானும் அப்படி இப்படின்னு விசாரிச்சு பார்த்தேன். மாப்பிள்ள கொடி கட்டி பறக்காவன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு அதான் பிள்ளையும் கூட்டுக்கிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன் பாத்துக்கங்க. அது அது வந்து பாருங்க ராஜகிரியம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, யாமோவா இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஊரு கிடக்கு ஊரு, ஊரு ஆயிரம் சொல்லும். அன்னைக்கு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதுக்காக எப்ப முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் என் பிள்ளைய கூட்டிட்டே வந்துட்டேன். வார மூத்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க ராஜகிரியம்மா? பிள்ளைய பாருங்க, 10-20 வயசு தான் ஆகுது. ஆளும் கிளி மாதிரி இருக்கா. செல்வ தம்பி கூட நடந்து போனான்னா அப்படி ஒரு பொருத்தமா இருக்கும். ராஜகிரி வம்சம் மருமகன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் அம்சம் வேணும். அது என் மக கிட்ட நல்லாவே இருக்குது. செல்வ தம்பி கூட நடந்து போனானா ஊரே வாய் மேல வரல வைக்கும். அழகு தேவதை மாதிரி இருக்கா என் பொண்ணு. வேண்டானா சொல்லிட போறீங்க? அது அது வந்து நான் என்னமா செய்யட்டும்? இல்ல, அது வந்து மாப்பிள்ளை தம்பி தானே இருக்கவ. பிள்ளைய பார்க்கட்டும் பழகட்டும், உடனே கழுத்து வச்சுக்கிடுவோம். என் பிள்ளை என்ன வேண்டானா சொல்லிட போறவ? இல்ல இவள யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அழகு போல இருக்கா. நிச்சயமா செல்வ தம்பி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல, அது வந்து நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. செல்வ தம்பி உள்ளதானே இருக்கவ? ஆமா. இப்ப பாரு, நீ கெட்டிக்க போறவங்க உள்ளதான் இருக்காங்க. போய் பாரு போ. நிச்சயமா உனக்கும் பிடிக்கும். ஆளு ஹீரோ மாதிரி சும்மா தோரணையா இருப்பாரு. நிஜமாவா மம்மி? ஆமாட்டி, அவ்வளவு அழகா இருப்பாரு. போய் பாரு. அன்னைக்கு காட்டின ஒரு கார்ல போனாரே, நீ கூட அழகா இருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா, அவர் தான் டி. நிஜமாவா மம்மி? ஆமாட்டி, உனக்கு இங்கேயோ லக் இருக்கு. அன்னைக்கு இவன் கெத்த நடந்து போனா பார்த்தல. ஆமா, அவரேதான். போய் பாரு போ. ஆமா, ஒரு நிமிஷம். இல்ல ராஜகிரியம்மா, நீங்க என் மேல கோவத்துல தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புதான் ராஜகிரியம்மா. அன்னைக்கு மூஞ்சில அடிக்க மாதிரி உங்க பிள்ளைக்கு என் பிள்ளை தரமாட்டேன்னு சொன்ன தப்புதான். உங்க பிள்ளைய ஆம்பளே இல்லைன்னு சொன்ன தப்புதான். அதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா? நான் பல தூக்கம் இல்லாம இருந்தேன். இப்படி ஒரு மாப்பிளைய வேண்டான்னு சொல்லிவிட்டமே, முட்டாள்தனம் பண்ணிட்டமேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா ராஜகிரியம்மா? ஊர் ஆயிரம் சொல்லும், அந்த பிரச்சனை நான் கேட்டுக்க கூடாது. ராஜகிரி வம்சத்தை போய் சந்தேகப்பட்டது தப்புதான். அதுக்கு தான் என் பிள்ளையே நான் கூட்டிட்டு வந்திருக்கேனே. பாருங்க, இனி யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க போறதே இல்ல. இங்க வச்சே கரெக்டா முடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்து போகும்போது என் பிள்ளை நான் இங்க விட்டுட்டு தான் போவேன். உங்க மருமவளா விட்டுட்டு தான் போவேன். இல்ல, நீங்க தப்பா. அம்மா, நான் போய் அவங்கள பார்க்கட்டுமா? போய் பார்த்துட்டு வா. அரமணி சுத்தி பாரு. இது நீ வாழ போற அரமணை தான். சரிங்க மம்மி. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். நீ போ. அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. அத்தைக்கு சின்ன வருத்தம். அன்னைக்கு அவங்க பொண்ணு கேட்டது கொடுக்க மாட்டேன்னுட்டோம்ல, அந்த வருத்தம். அதெல்லாம் அத்தை நான் பாத்துக்கிடுவேன். நீ போ. சரிங்க மம்மி. தனிமை கொதிக்குது, நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது, துணை வரத்தான். இவங்களையும் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. இவரதான் நான் கட்டிக்க போறேனா? இவர் கூட தான் நான் வாழ போறேனா? நம்பவே முடியல. இவர் கூடயா? இவரே என்ன கட்டிக்க போறவரா? யாரு யாரு நீங்க? அது அது வந்து
அது சரி, நீங்க யாரு? கொஞ்சம் கையெடுங்க. அது வந்து சரி, கையெடுத்துட்டு பேசுங்க. யார் நீங்க? ஏதாவது உதவி வேணுமா? இல்ல. எப்படி அரண்மனைக்குள்ள? ரோஹித், ரோஹித், ஏதாவதுன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, முடிச்சு வைப்பாங்க. கையெடுங்க. என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? பாரு, நீங்களே என் மேல கை வையின்னு சொல்லுவீங்க. ரோஹித், அம்மா. அம்மா தான் இங்க அனுப்புனாங்க. அம்மா அனுப்புனாங்களா? என்ன யாருன்னு தெரியலையா? தெரியல. என்ன பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்ல. என்ன பார்த்ததே இல்லையா? அன்னைக்கு கூட ஷாப்பிங் மால்ல என்ன பார்த்துட்டே போனீங்களே. நான் உன்னை பார்த்துட்டே போனேனா? அப்படி பழக்கம் எனக்கு கிடையாது. நான் தான் உங்களை கட்டிக்க போற பொண்ணு. உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. ஆச்சரியமா கேக்குறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. அம்மா, அம்மா. இங்க அம்மா பையனா? ஓ, ரோஹித். யாரும் இங்க வர மாட்டாங்க. யாரையும் வரக்கூடாதுன்னு அத்தையே சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகணும்னு தான் தனியா விட்டுருக்காங்க. பேசி பழகிட்டு உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. நான் இப்ப சொல்றேன், பேசி பழகணும்னு அவசியமே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிட்டு. உங்க ஹேண்ட்ஸம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொட்ட உடனே விழுந்துருவீங்கன்னு நினைச்சுதான் தொட்ட. இல்ல, நீங்க அப்பேற்பட்ட ஆள் இல்ல. சாரி உங்களை தொட்டதுக்காக. எனக்கு அதுல விருப்பமே கிடையாது. தொட்ட உடனே விழுறீங்களான்னு பார்த்தேன். நீங்க கோவப்பட்டீங்க. நான் இப்ப சொல்றேன், நான் உங்களை கட்டிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். அப்போ சும்மாதான் தொட்டேன். இப்போ நிஜமாவே தொடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தொட்ட உடனே விழுற ஆம்பளைங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பொருத்தமா இருப்பேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கையெடு. ஏன் கையை தட்டி தட்டி விடுறீங்க? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தான் நான் செக் பண்ணேன். இப்போ மனப்பூர்வமா தான் தொட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை தொடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன தொடணும்னா அது என் அழகிய மட்டும்தான் இருக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, அதுக்கப்புறம் ஏன்? சாரி, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தெரியும், எங்க அம்மா பண்ண வேலை அப்படி. அதனால நீங்க கோத்துல இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு எங்க அம்மா அறிவு இல்லாம பேசிட்டாங்க. சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டு அப்படி நடந்துக்கிட்டாங்க. அது தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டாங்க. அதான் உங்க கோவம் சரிதான். அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, மன்னிப்பு கேக்குறேன்ல. எனக்கு நீ யாருன்னே தெரியாது. போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல இங்க என்ன பார்த்துட்டே இருந்தீங்க. எனக்கு தெரியும், நான் கட்டிக்க போற பொண்ணுனால தானே என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அன்னைக்கு நான் உங்களை பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அன்னைக்கு விருப்பமே இல்லை. அம்மா தான் சொல்லிட்டே இருந்தாங்க, உன்னையே அந்த பையன் பார்க்கறான் பாருது. நான் எப்போ பார்த்தேன்? ஓ, இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு யாரையும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஷாப்பிங் மால் வந்ததே இல்ல. சரி, ஓகே, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு எப்போ வருவீங்க? ஏன்? நம்ம பேசி பழகிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. சோப்பா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஒன்லி பிசினஸ் மட்டும்தான், புரியுதா? உங்க அம்மா கூப்பிட்டு கிளம்புங்க. நான் ஆசை வளர்த்துட்டு இருக்காதீங்க. இன்னும் என்ன நீங்க வாங்கன்னு கோவம் இருக்க சரிதான், அதுக்காக இப்படியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நான் கத்துனா நீ தாங்கிக்கிட மாட்டேன். ஓ சரி, நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இந்த செல்வம் ஒரு வாட்டி தான் பேசுவான், இன்னொரு வாட்டி அவன் வாய் பேசாது. அவன் கை தான் பேசும். யாருன்னே தெரியலாத ஒரு பொண்ணுங்க எல்லாம் அடிக்க கூடாது பாத்துட்டு இருக்கேன். மரியாதையா போயிரு. எனக்கு நீ பொண்டாட்டி காத்துட்டு போ. கெட்டா இவரை தான் நான் கெட்டுவேன். பொண்ணுன்னா மயங்கி என்ன சுத்தி சுத்தி வருவாருன்னு பார்த்தா இவரை தான் எனக்கு வேணும். மம்மி! என்னம்மா, என்னதெல்லாம்? மாப்பிள்ளை என்ன தோமையா இருக்காங்க. இப்போ போய் நம்ம எதுவும் சொன்னா நீ அழகி கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமா? ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் ஆம்பளை இல்லைன்னு சொல்லி பரப்புவாங்க. இல்ல யார ஏதாவது சொன்னா நீ யாரையா விரும்புறியா என்ன, யாரு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அதை ஓய்க்கணும்னு நினைப்பாங்க. ஆமா செல்வா, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, அழகிய தவிர வேற எவ்வளவு பக்கத்துல வரக்கூடாது. அது உன் சாமர்த்தியம். அவளை பக்கத்து வரடம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. ஆனா விஷயத்தை எதுவும் போட்டு உடைச்சிடாத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அழகி உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்.
அழகிதான் எனக்கு எல்லாம். அப்போ கொஞ்சம் பொறுமையா இரு. போ, இங்க போறனால போ. சரி. அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. பின்ன இவரை பிடிக்காம இருக்குமா? சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. வேற யாரும் இவரை பாத்திரக்கூடாது. இனி வேற யாரும் இவரை பாக்குறதை என்னால தாண்டிக்க முடியாது. பிளீஸ்மா, சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இவர் மட்டும் கிடைக்கல என்ன உசுரோட நீங்க பார்க்க முடியாது. ஐயா, ஏன் இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் அந்த மாப்பிள்ள உனக்கு தான். உன்னை கெட்டாம போயிருவாரா என்ன? கெட்ட வைப்பேன். எதையாவது உன்னை சொல்லியாது கெட்ட வச்சிருவேன். உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குல்ல, பிடிச்சதுக்கு அப்புறமா விடுவேன்? என்ன சொன்னா உன் கழுத்தை தாலி கட்டுவான்னு எனக்கு தெரியும். அத சொல்லி நான் தாலி கட்ட வச்சிருவேன். அம்மா, ரொம்ப நல்லா என்னால வெயிட் பண்ண முடியாது. இந்த செல்வாக்கு எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும். அம்மா, அவன் இல்லைன்னா நம்ம பைத்தியம் ஆயிருவேம்மா. அவன் அழகி, அவன் பேச்சு, அவன் ஸ்டைலு, அவன் குணம். தேடி கூட என்ன பார்க்கலமா, என்னை ஏறத்து கூட பார்க்கல. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குமா. இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லம்மா. உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியுது. விடு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கும் செல்வாக்கும் கல்யாணம். போதுமா? சீக்கிரமா. ஆண்டி, சொல்லுமா. எனக்கு உங்க பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அவரை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. வாழ்ந்தா இவர் கூட தானே முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா உங்களை அவமானப்படுத்திட்டாங்கக்காக என்ன பழி வாங்கிறாதீங்க ப்ளீஸ் ஆண்டி. அம்மா செஞ்ச தப்புக்கு பிள்ளைய தண்டிச்சிடாதீங்க. நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் எதிர்த்தாலும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எனக்கும் செல்வாக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. கரெக்ட் சம்பந்தி, பிள்ளைங்களுக்கே பிடிச்சு போச்சு. இனி நம்ம எதுக்கு தடை பண்ணிக்கிட்டு? வார முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? எப்படி? இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சம்பந்தி பொறுமையா இருமானே? அதான் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சே, இனி கல்யாணத்தை வச்சிட வேண்டியதானே? அதான் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சே, இதுக்கப்புறம் சின்ன சிறுசுகளை எதுக்கு பிரிச்சு வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதை பாட்ட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. சீக்கிரம் பேர பேத்திகளை பார்க்கண்டாமா சம்பந்தி? உங்களுக்கும் ஒரே மகன், எனக்கும் ஒரே மகா. சீக்கிரம் பாட்டி ஆகணும் ஆசை இல்லையா உங்களுக்கு? ஆமாமா. இங்க பாரு, இனி செல்வாவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் என்ன பண்றான், யாது பண்றான், அவன் எங்க போறான், யார்கிட்ட பேசுறான், பழகுறான், எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் நிச்சயமா அழகிய தான் பார்க்க போயிருப்பான். இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி தடுத்துரு போ. செல்வா போயிட்டாமா? எப்படி அவளை பார்க்க தானே போயிருப்பான். போ, சீக்கிரம் போய் சொல்லு. கொஞ்ச நாளைக்கு அழகிய பார்க்க வேண்டாம், அது அவனுக்கு நல்லது. அம்மா, அந்த ஒரு விஷயத்த மட்டும் செல்வா சொன்னா கேட்கவே மாட்டான். அழகிய பார்க்காம ஒரு நிமிஷம் கூட அவனால இருக்க முடியாது. பைத்தியக்காரன் ஆயிருவான், கோவத்தின் உச்சத்துக்கு போயிருவான். வேண்டாமா, அது மட்டும் வேண்டாம். நான் சொன்ன கேளு போ. அம்மா, எதுனாலும் சொன்னா கேட்பான், இத மட்டும் கேட்க மாட்டான். சத்தியமா சொல்றேன், அழகிய பார்க்காம அவனால இருக்க முடியாதுமா. பிசினஸ உயிரா நினைக்கிறவன், அப்பேற்பட்ட பிசினஸையே அழகிக்காக தூக்கி எறிகிறவன், அவன் எப்படிமா இதெல்லாம் கேட்பான்? அவன் அழகி கூட ரொம்ப நாள வாழணும், அதான் சொல்றேன் போடா. சரிங்கம்மா. என்னமோ ரகசியம் இருக்கும் போலுக்க. எப்படி உன் பிள்ளைக்கு என் பிள்ளை கெட்டாம வைக்கிறேன்னு நானும் போக்குறேன். நீ கெட்டி வைக்கட்டானே, எனக்கு எப்படி கெட்டி வைக்கிறேன்னு தெரியும். இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள உன் பிள்ளை என் பிள்ளை காலடியில கிடப்பான். கடக்க வைப்ப. இந்த அரமனைக்கு என் பொண்ண முகராணியா மாத்துவேன். மாத்தி காட்டுவா இந்த சசிகலா. போடா. அம்மா, என் பேச்சு இந்த விஷயத்துல கேட்க மாட்டாமா. உன் பேச்ச கேட்பான், போடா. சரிங்கம்மா. ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. இவ்வளவு நேரம் நின்னுட்டேன், வரவே இல்லைல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கல. நான் போறேன், நான் போறேன். இனிமே நான் வர மாட்டேன். நான் போறேன், நான் போறேன். காலையில இருந்து இவ்வளவு நேரம் நின்னுகிட்டே நிக்கிறேன். நான் இனிமேல வரவே மாட்டேன். போறேன், நான் போறேன்.
ஹேய், ஹேய். ஹேய், ஹே பொண்டாட்டி. சோ பாவம் நின்னுட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஹே பொண்டாட்டி. அழாதடி, தாங்கிக்கிட மாட்டேன். வா. நான் வரமாட்டேன். வரமாட்டேன். நான் போறேன். அப்படி சொல்லாதடி. வா ப்ளீஸ் வா. லேட்டா வந்தது என் தப்புதான். வா வாயா. மாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். அடி வா. என் உசுறு இல்ல. வா. நான் ஒன்னும் உங்க உசுறு இல்ல. என் உசுறு தான். வா. நான் ஒன்னும் உங்க உசுறு இல்ல. அழுவாங்க. நான் வாரேன். வா. அழுறீங்களா? இல்ல இல்ல அழுறீங்களா? இல்ல வரமாட்டேன்னு போனா. நான் காலையில இருந்து இங்கே நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி. ஏன் லேட்டா வந்தீங்க? என் மேல உள்ள கோவத்திலையா? ரொம்ப அழுதியா? ரொம்ப அழைச்சிட்டேனா? நானும் தான் ஒரு வருஷம் உங்களை அழ வச்சுட்டேன்ல. இல்லடி இல்ல, நான் உன்னை அழைச்சிருக்க கூடாதுல்ல. நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்படியா? ஆமா, பயமா இருந்தது. சாரி சாரிண்ணா. நினைச்சேன் அழுதுகிட்டு தான் நிப்பானு. நீங்க என் மேல கோவமா தானே இருக்கீங்க. நான் என் மேல கோவத்துல தான் நீங்க வரலன்னு நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா இருக்க? நீங்க ஒன்ன பேச்ச மாத்த வேண்டாம். நிஜமா தாண்டி அழகா இருக்க. சரி, கண்ணீரை தொடங்க, அழாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. என்ன அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குமாவா? உசுருடி உசுரு. அவ்வளோ பிடிக்கும். உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது. அப்படியா? ஆமா, உன்னை மட்டும்தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்? அதாண்டி எனக்கும் தெரியல. நான் ஏன் உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. என் அழகியதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிரிப்பு தான், இந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என் மேல கோவம் இல்லையா? கோவையா இல்ல, அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆமா, நம்ம பேச மாட்டோம்ல. முத கண்ணீரை தொடங்க. தொடச்சு விடுறது. ஆ, அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தானே தெரியும். பள்ளி புரடி. நீங்க கோவத்துல இருக்கீங்க. அழகி, பேரழகி, செஞ்சு வச்ச சில மாதிரி. அப்போ அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல. உன்னை பிடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த முகத்தை பிடிக்காம இருக்குமா? செல்வாக்கு இந்த முகம் ரொம்ப பிடிக்கும். குழந்தை மாதிரி, பிறந்த குழந்தை மாதிரி ஒரு ஃபேஸ். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். என்னங்க இப்படியே 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 ஒண்ணுல. ஐயோ, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். வேண்டாம், சாரி. இன்னும் கொஞ்ச நேரம் என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏங்க, நேரம் ஆயிட்டு. மில்லுக்கு போறவங்களும் இந்த வழியா தான் போவாங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா போச்சுது. இனி அவங்களாம் வரக்கூடிய நேரம். நான் போறேன். வேண்டாடி, போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க ஏன் காலையில வரல? சகுனம் சரியில்லாம இருந்தது, அதான் வராம வந்துட்டேன். சகுனம் பார்த்தா கிளம்புவீங்க? நான் நல்ல நேரத்தை தான் கிளம்புனேன். ஒரு சகுனி உள்ள வந்துட்டா. சகுனியா? இல்ல, ராகு காலம் வந்துட்டு அதான் வரல. சரி, என்ன விடுங்க, நான் போறேன். எடி போயிடாதடி, என்னால முடியாது. முகத்தை பார்க்கவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருண்டி. ப்ளீஸ் போயிடாத. நான் இங்க நின்னு மாட்டிக்கிடுவேன். போங்க, நான் போறேன். நான் போறேன்ப்பா, நான் கிளம்புறேன். வேண்டாண்டி. மில்லுக்கு போயிட்டு எல்லாரும் இங்கோட தான் போவாங்க. மாட்டணும், ஒரு நாளைக்கு நிஜமாவே பார்க்க முடியாம போயிடும். நான் கிளம்புறேன். அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? எங்க வீட்டுக்கா? அவ்வளவுதான். அப்போ ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தது இல்ல. ஓ, நைட்டு ஒண்ணு பிரிஞ்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா
பாப்பேன். சோப்புங்களை நேட்டி போட்டு தானே தூங்குவேன். குரங்கு 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 பைய குரங்கு பையல மங்கி சீ கொல்ல அப்பா தனத்தர வந்துட்டு போறீங்க. நான் குரங்கு பையன்னு பேர் வச்சிருக்கிறது சரியா தான் வச்சிருக்கேன். அழகி, போதும் போதும், நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இரு. நீங்க லேட்டா வந்தது உங்க தப்பு. நான் போறேன். நான் இன்னைக்கு உங்க கூட வெளியெல்லாம் போகணும்னு நினைச்சுதான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, நேத்து தான் நீங்க என்னமோ சொல்லிட்டு போனீங்களே, நாளைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன், உன்னை புது புது இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அது உண்மை நம்பி தான் நான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். ஐயா, அது சொன்னல ஒரு சகுனி, அதனாலதான். நாளைக்கு போமா? முடியாது, நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, இன்னைக்காவது கிடையாது, அதனால தைரியமா வந்தேன். பிசினஸ் கிளாஸ் தானே, உனக்கு இங்கிலீஷ் தானடி வேணும், நான் சொல்லி கொடுக்க. ஆமா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ? தெரியும்டி, நான் சொல்லி கொடுக்க. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. எனக்காக என்ன கஷ்டப்படுத்திட்டு போவாதடி. சரி. அதான் என் அழைக்கிங்க. சரி, பார்த்து போன. நைட்ல வரக்கூடாது. சரி, வரமாட்டேன். குரங்கு குரங்கு அழகி அழகி குரங்கு பையன் உலக பொண்டாட்டி. புரியல. போதண்டி போ. சரி, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. சரி, நீங்க முத போங்க. சரி, பாய்னா. அவங்க கூடயே இருக்கிறது நல்லதா இருக்கு. அவங்கள விட்டுட்டு வந்தா ஏதோ தனிமையா இருந்த மாதிரி, யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அவங்க கூட இருந்தா எல்லாமே கூட இருந்த மாதிரி இருக்குது. ஆமா, இவங்க ஏன் நம்மள கல்யாணம் பண்ணதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க? பொண்டாட்டின்னு சொல்றாங்க, ஆனா கல்யாணம் மட்டும் அந்த பேச்சு எடுத்த மாதிரியே இல்லையே. நாளைக்கு கேட்டு பார்க்கணும், என்ன வருதுன்னு பார்க்கணும். யார் இவங்கலாம்? ஏடி, இவளை பார்த்து தான் உன் கெட்டினா இவதான் கெட்டவனு ஒத்த கால்ல குதிக்கானா? இந்த பிள்ளையான மத பாத்துக்கிறோம், பக்கத்து பிள்ளையா இருக்க போதே. ஏய், இனி இந்த பிள்ளையா? ஆமா, கொஞ்சம் வெள்ளை தொலியா இருக்கா, இருக்குதானே? ஒரு லட்சணமும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. போதும் போதும், வெள்ளையா இருக்கா, மத்தபடி அவன் மூஞ்சில தான் லட்சணம் இருக்கான்னு பாரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கத்த. இந்த வாரால படிச்சுட்டு வாரா, இவதான் எங்க வீட்டு புள்ள பாத்துக்கங்க. இருக்கா இருக்கா, தோழி மட்டும் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. சீக்குக்காரி மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. இவள போய் ஒத்த கால கட்ட வேண்டி நிக்கானே இந்த இளவடுத்த பையன். எத்தே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கத்த. இந்த புள்ள தானே? இந்த தேவதையே தான். இளவ கிட்ட என்ன இருக்குடி, இவளதான் கெட்ட வேண்டி ஒத்த கால நிக்கல நீ. கிழவி, என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுறாத. என்ன இருக்காவா? உலகழகி மாதிரி இருக்கா. இவள போய் என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? இவ அழகால இல்ல, இவ அழகால. உன் கால் தூசிக்க வரல. நீ மண்மன குஞ்சில, நீ மண்மன குஞ்சில. கிழவி, கொலக்கேஸ்ல உள்ள பேசாத, நீ போயிரு. இல்ல, இவன் நல்லவே இல்லல. உங்க அக்கா மோள கெட்டிக்க, அவ அம்சமா இருக்கால. இவ வேற சீக்காளி மாதிரி இருக்கால. ஓடிரே ஓடிரே. இல்ல, நல்லவே இல்லல, சொன்னா கேளல. கிழவிக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? தேவதை மாதிரி இருக்கா. இவள போய் இப்படி சொல்லிதானே இந்த கிழவி. நானே பொண்ணு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்னு இருக்க. எத்தே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கத்த. அது அவனுக்கு பிடிச்சிருக்கல, அவன் எப்படி நான் கெட்டிக்கலாம். நீங்க சும்மா இருங்க. ஏன் அக்கா பொண்ணு அடுத்தாளி நல்லா இல்லையாங்க? வேற யாருக்கா கட்டி கொடு. இவன் உங்க பொண்ணா? ஆமா, பாத்துக்கங்க. கிளாஸ் போயிட்டு வாரா. அது ஏதோ டைப் ரைட்டிங் கிளாஸா ஏதோ சொல்லுவாங்கல, அதுக்கு போயிட்டு வாரா. சரி, அப்போ நம்ம மேற்கொண்டு பேசுவான். அதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதான். நீங்க பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேற்கொண்டு பேசுவோம். அப்படின்னா கல்யாண ஏற்பாடு. ஐயா, இது எதுல போய் முடிய போதுன்னு தெரியலையே. ஐயா, அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். தாங்கிக்கிட மாட்டாங்களே, யாராவது பார்த்தாலே அவங்களுக்கு பத்திக்கிட்டு வரும். இவன் பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இவன் க்ளோஸ் தான். ஆனா என்ன நினைப்பாங்க அவங்க என்னைய? அவங்க தாங்கிக்க மாட்டாங்களே. அம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிச்ச போய் தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கு. சரி, நகை நட்டை பத்தி பேசுமா எப்படி? அடியே தாயே, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. நகை கேட்கறது உனக்குலாம் எப்படி மனசு வருது? அழகு சேல மாதிரி இருக்கா. இவளுக்கு போய் யாராவது நகை கேட்பாங்களா? நான் பொண்ணு கொடுத்தா போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நகை நட்டுலாம் ஒண்ணு வேண்டாம். பொண்ணே தங்க செல மாதிரி இருக்காமா, இதுக்கப்புறம் எதுக்குமா? காதல் மயக்கத்துல அழைத அவ ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு அழகெல்லாம் கிடையாது. அழகெல்லாம் கிடையாதா? கண்ணு எதுவும் இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு பொண்ணு பிடிச்சா மேற்கொண்டு பேசுவோம், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எப்போ போல அவனுக்கு அவன் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம். இதுல என்ன இருக்குது? அதுக்கு ஏன் போட்டு பிள்ளை சத்தம் போட்டுட்டு அடைக்கீங்க?
இங்க கேக்குற நகை என்னால போட முடிஞ்சா போடுவேன், இல்லைன்னா வேற இடத்த பாத்துக்கிட வேண்டியதுதான்.